சரிகமா கார்வா மினி தமிழ். ஓஹோ, அவ பேச்சு கேட்டுதா நீங்க இப்ப அனுப்பி பாக்குறீங்க? அவன் என்ன பண்ணிடுவான்? பொண்டாட்டி அடக்கி வைக்க வக்கில் அதனுக்கு இவனுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கணும்? ஏய் என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? வாயா பாக்கலாம். இதுக்கு மேல நீ பேசுன இங்கே செத்துருவ. ஒழுங்கா போயிடு. நான் செத்துருவேனா? என்னவோ நான் செத்துருவேனா? அப்படி சொல்ற? நீ யாரா பாக்கலாம்? அறிவில்ல உனக்கு? நடு ரோட்ல இப்படி நின்னு பஜாரி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமான சூடு சொரணை இல்ல? எங்க ரெண்டு பேரையும் பத்தி நல்லா தெரிஞ்சும் நீ இப்படி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, இதுக்கு மேல முதல்ல ஏறு. சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்க. ஏறு போ. அண்ணே, முதல்ல வீட்டுக்கு போங்கண்ணே. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. இதனால சந்திராவை தப்பா நினைச்சிடாதீங்க. சபரி, சந்திரா பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க அந்த லேக்காவை சரி பண்ணுங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. பாவம் சபரி, இவ கூட எப்படிதான் வாழ்றானோ. புருஷன் முன்னாடி வாழ்க்கையில சந்தேகம் மட்டும் இருக்க கூடாது. அப்புறம் வாழ்க்கையை நரகம் ஆயிடும். இதை யார் உணர்ந்து வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கை தான் நல்லபடியா இருக்கும். வாங்க எல்லாரும் உள்ள போவோம். வாங்கம்மா, உள்ள போங்க. சந்திராவை பத்தி இப்படி பேசிட்டு போற? இதுல எது உண்மைன்னு ஏன் சஞ்சய் யோசிக்கவே மாட்டேங்கிறான்? அப்பா, ஒரு வழியா 2வது நாள் விரதமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், இன்னைக்கு விரதம் முடியாதோன்னு. நல்ல வேளை, கடவுள் காப்பாத்திட்டாரு. ஒவ்வொரு நாள் விரதமும் ஒவ்வொரு கண்டம் மாதிரியில இருக்கு. நேத்திக்கு அவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு காலையில இருந்து நாம பட்ட அவஸ்தை நமக்கு தாங்க தெரியும். இன்னும் 3 நாள் 5ன்னு 3 நாள் விரதம் இருக்கு. இந்த 3 நாள்ல என்னென்ன நடக்க போகுதோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நீயே இப்படி சலிச்சுக்கிறியே. அந்த பொண்ணு சந்திராவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். ஆமாங்க, எல்லாத்தையும் சமாளிச்சு விரதத்தை நல்லபடியா முடிக்கணும்னா லேசுப்பட்ட காரியம் இல்ல. பாவங்க சந்திரா. அவ நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராம அந்த கடவுள் காப்பாத்துவான். சந்திரா, இன்னைக்கு விரதம் நல்லபடியா முடிஞ்சது நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல ஏன் இவ்வளவு சோதனைகள் நடக்குதுன்னு கவலைப்படுறதா தெரியல. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சத்தியமா புரியல. சஞ்சய், சித்தர் என்ன சொன்னாரு? விரதம் இருக்கிற நிறைய சோதனைகள் வரும், எக்காரணத்தை கொண்டும் விரதத்தை விட்டுறக்கூடாதுன்னு சொன்னார்ல. இது எல்லாம் சோதனை காலம். யாரும் ஈஸியா தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. இந்த சோதனைகளை நம்ம கடந்து வந்தாதான் நாம நினைச்சதை நம்ம அடைய முடியும். நாம நினைச்சதும் நமக்கு கிடைக்கும். இல்ல சந்திரா, சோதனைகள் இயற்கையா வந்த பரவாயில்ல. இதெல்லாம் உருவாக்கப்பட்ட மாதிரில இருக்கு. உருவாக்கப்பட்டதோ இல்ல இயற்கையா வந்ததோ, சோதனை சோதனை தானே. அதை நம்ம ஜெயிச்சு காட்டுவோம். இனி என்ன சோதனை வந்தாலும் பரவாயில்ல, ஜெயிச்சு காட்டுவோம். என்ன இருந்தாலும் உங்க அக்கா ரொம்ப மோசங்க.
நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு நினைக்கவே இல்லை. ஆ? எனக்கு அப்படி தோணல. அக்கா பாசம் பொழந்து கட்டுதாக்கும். உங்க அக்காவை ஒண்ணு சொல்ல விட மாட்டீங்களே. நீ என்ன பேசவே விட மாட்டியா ராதா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு, நீயே ஏதாவது சொல்லாத. சரி சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? எனக்கு எங்க அக்கா பண்ணியிருக்கணும்னு தோணல, அதான் பண்ணியிருக்கோம். கன்ஃபார்மா பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல ராதா, இன்னைக்கு கூட வாண்டடா தான் காணாம போயிருக்குமோன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் மட்டும் உண்மையா இருந்துச்சு, நான் பத்திரகாளியா மாறிடுவேன். என்னை பத்தி உங்க அக்காவுக்கு தெரியாது. ரொம்ப சாஃப்டா இருப்பேன். ஆனா கோவமான யார் என்னன்னு பார்க்க மாட்டேன். கிழிச்சு நார் நர தொங்க போட்டுருவேன், பாத்துக்கங்க. ராதா, உனக்கு இருக்கிற அதே கோவம் எனக்கும் இருக்கு. இது நம்ம பையனோட வாழ்க்கை. என் பையன் வாழ்க்கையை கெடுக்கிறது யாரா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆனா எதையும் ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது ராதா. ஆதாரம் மட்டும் வரட்டும், அப்புறம் இருக்கு. கடவுளே, இவங்க அக்கா கிட்ட இருந்து என் குடும்பத்தை காப்பாத்துப்பா. வர சோதனைகளை போராட்டங்களை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்னா, ஐயோ இவன் பயப்படுறான், இவனை விட்டுடுவோன்னு விட்டுட்டு போயிடுமா என்ன? எப்படி இருந்தாலும் அது நம்மள சோதிக்கணும்னு வந்துருச்சு, மோதி பாத்துடுவோம். என்னதான் நடக்குதுன்னு மோதிட்டு எது வந்தாலும் ஏத்துக்கிட்டா எந்த சோதனையும் நமக்கு பெருசா தெரியாது. உனக்கு எல்லாமே தூசுதான் சந்திரா, நீ பெருசா ஜெயிப்ப. ஏமா இப்படி பண்ண? உன்னதான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? ஆமாண்டி, நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி அசிங்கப்படுத்துவீங்க? நான் இந்த வீட்டுல உக்காந்துகிட்டு தாங்கிட்டு இருக்கணுமா? அதுவும் பெத்த மக நீ கூட என்ன அசிங்கப்படுத்துவ. நான் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? அதான் நான் கிளம்பி போயிட்டேன். ஆனா என் நேரம் மறுபடியும் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் கேட்டது ஏன் இப்படி வேணும்னே காணாம போனேன்னு. எனக்கு தெரியுமா, நீ எங்க மேல இருக்கிற வெறுப்புல நாங்க சொன்ன வார்த்தையில மனசு கஷ்டப்பட்டு போலன்னு எனக்கு தெரியுமா. எங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்கணும், நாயா பேய அங்கெங்க நாங்க அலையணும், நிம்மதி இல்லாம நாங்க தவிக்கணும் தானே எங்களை விட்டு போன. இப்ப சொல்ற, அப்ப எனக்கு தெரியல, இப்ப எனக்கு தெரியுது. நாங்க உன்னை தேடி அலைஞ்சத நீ ஒளிஞ்சிருந்து பாத்திருப்பியோன்னு. நீ காணாம போன உடனே எனக்கு அவ்வளவு பயம் வந்துச்சு, அழுகியே வந்துச்சு. ஆனா நீ இப்ப பேசின பேச்சு உன்னை காட்டி கொடுத்துருச்சுமா. நீ நாங்க எல்லாம் வேணான்னு போல, இவங்க எல்லாரும் கஷ்டப்படணும்னு நீ வேணும்னே போயிருக்க. இது ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. இன்னொரு தடவை நீ காணாம போன அப்படியே போமான்னு விட்டுருவேன். யாராவது காணாம போன உன்னை தேடினா கூட நான் தடுத்து நிறுத்துவேன். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறவங்க என்னைக்குமே நல்லாவே இருக்க மாட்டாங்கம்மா, நல்லாவே இருக்க மாட்டாங்க. இந்த விரதம் நடக்க கூடாதுன்னு தான் நீ காணாம போனேன்னு தெரிஞ்சிச்சு. உன்னை நீ கேட்ட ஆதாரத்தோட இந்த வீட்டை விட்டு கழுத்து புடிச்சு தள்ளுற ஆளு நானாதான் இருப்பேன், பாத்துக்கோ. நான் உன் மக, உன் புத்தியும் எனக்கு இருக்கு. அத நான் காமிக்காம இருக்கேன், காமிக்க வச்சிடாத. உன் புத்தி 8 அடினா என் புத்தி 16 அடி. வயசானவ தாங்க மாட்ட, புரிஞ்சுக்கோ. மாம், லேகா, என்னாச்சுமா? மாம், மாம், லேகா, என்னாச்சு? மாம், என்ன ரோட்ல வச்சு அடிக்கிறாரு மாம். அதுவும் அந்த சந்திரா முன்னாடி. சந்திரா முன்னாடியா? என்ன நடந்துச்சு? ஆமா மாம், அந்த சந்திரா முன்னாடி, அதுவும் அவ வீட்டு வாசல வச்சு. நான் ஆபீஸ் முடிச்சிட்டு அந்த வழியா வந்தேன். அவ வீட்ல இருந்து இவரு வெளியே வந்தாரு. என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு என்ன நடு ரோட்ல வச்சு அடிச்சிட்டாரு. பாத்தீங்களா உங்க மகனோட நல்ல குணத்தை? என்னமோ
ஊர்லயே இல்லாத அதிசயமான புள்ளைய பெத்த மாதிரி பேசுனீங்கல்ல. நல்லா உங்க மனச கஷ்டப்படுத்தாதீங்க, அப்புறம் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு கத்துனீங்க. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. சரிங்க சார், நான் உங்ககிட்டயும் பேசுறேன். முதல்ல இவங்க தானே உங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு என் மகன் நல்லவன் வல்லவன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நீங்க நல்லவரா வல்லவரான்னு கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன். இங்க பாருங்க, இங்க யாரும் செய்யாத தப்ப செஞ்சுட்டு உங்க தண்டனைக்காக இங்க நிக்கல. நீங்களும் விசாரிச்சு தண்டனை கொடுக்க ஒண்ணும் நீதிபதி இல்ல. நீதிபதி இல்லதான், ஆனா என் பொண்ணுக்கு நீதி கேட்டு வந்திருக்கேன். என்னதான் தப்பு பண்ணாலும் நடு ரோட்ல ஒரு பொண்ணை இப்படி அடிக்கிறது தான் உங்களோட நியாயமா? அதுவும் அந்த சந்திரா முன்னாடியே நான் அடிக்கிறப்போ அவ முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே, அப்படியே அவ பூரிச்சு போய் நின்னுட்டு இருக்கா. அதான் இங்க நடந்தது எல்லாம் அவகிட்ட போய் சொல்லிருப்பாரு. அவ உடனே என் கண்ணு முன்னாடியே அவளை அடிங்கன்னு உசுப்பேத்தி விட்டுருப்பா. இவரும் அவ மனச குளிர வைக்க ஒண்ணு அடிச்சிருப்பாரு. ஆமா, எல்லாரும் நிக்கிறாங்க மாம். எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? இங்க பாருங்க, கற்பனையா 1000 பேசலாம். என்ன நடந்துச்சுங்கிற உண்மை தெரியுமா உங்களுக்கு? என்ன வேணும்னாலும் உண்மை இருக்கட்டும், அதுக்காக நடு ரோட்ல ஒரு பொண்ணு போட்டு அடிப்பியா? அப்படிதான் உன் அம்மா உன்னை வளர்த்தாங்களா? ஏங்க, இந்த விஷயத்துல எதுக்குங்க திரும்ப திரும்ப எங்க அம்மா இழுத்துட்டு இருக்கீங்க? ஏன் இழுத்தா என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு இப்படிதான் என்ன குத்தம் சொன்னீங்க. உன் வளர்ப்பு சரியில்லை, உன் அம்மா சரியில்லைன்னு. இன்னைக்கு அந்த மாதிரி உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னா கோவம் வருதுல? கோவலாம் வரல, கண்ணா பின்னான்னு எரிச்சல் தான் வருது. ஏண்டி, உங்க அம்மாக்கும் என் அம்மாக்கும் தான் போட்டியா? பிரச்சனை நானா இல்ல அம்மாவோட வளர்ப்பா? உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. அப்ப என்ன பத்தி பேசினா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு என் அம்மாவோட வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு இப்ப என்ன அவசியம் இருக்கு? இங்க ஓ சைடு பெரிய மனுஷி அவங்க தானே இருக்காங்க. அவங்களுக்கு நியாயம் என்னன்னு நல்லா தெரியும். அவங்கள பெரிய மனுஷன் நினைச்சு பேசினா நானும் அமைதியா இருப்பேன். இல்லனா என்ன பண்ணுவீங்க? ரோட்ல உனக்கு விழுந்த அடி என் அம்மாவை பத்தி தப்பா பேசின யாரா இருந்தாலும் விழும். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. முதல்ல நீ பண்ணது தப்பு. என்னதான் உன் மனைவி தப்பு பண்ணிருந்தாலும் உன் மனைவி அடிக்கிற உரிமை உனக்கு இருக்குங்கிறதுக்காக நடு ரோட்ல போட்டு அடிப்பியா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கண்டி, உன்னை யாரும் குத்தம் சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுட்டு நடு ரோட்ல அடிச்சதுதான் தப்பு. சரி, தப்புதாமா, தப்புதான். ஆனா என்னை இவ மதிக்கவே இல்லையே. வீட்டுக்கு வா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ காதுல வாங்கவே இல்லம்மா. திரும்ப திரும்ப இவ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். என் பேச்சு நீங்க கேட்கலன்னு போது நான் எதுக்கு உங்க பேச்ச கேட்கணும்? நீ என் பேச்ச கேட்கலன்னா அப்படித்தான் அடிப்பேன். சபரி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப தெரியுதா உங்க புள்ளையோட யோகியதை என்னன்னு? இங்க பாருங்க, என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். யாரும் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். அதே மாதிரிதான் என் அம்மாவை பத்தி எனக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம். என் அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மா, நீங்க கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். என்னடா பேசாம இருக்கிறது? என்ன பேசாம இருக்கிறது? உன்னை பத்தி நான் எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருந்தேன். என்னடா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற? மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. என்னதான் நடந்திருந்தாலும் நீ அவளை அடிச்சது தப்பு. முதல்ல நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு. சரிம்மா, நான் அங்க அடிச்சது தப்புதான், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பண்ணுன தப்புக்கு இங்க அடிக்கலாம்ல? நீங்க தானம்மா சொன்னீங்க அங்க பண்ண தப்புக்கு வீட்ல வந்து கண்டிச்சுக்கன்னு. அதான் 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சு அடிப்பேன். ஏய், அதுக்கு நடிப்பியா? ஆமா, அடிப்பேன். அப்படித்தான் அடிப்பேன். சில பேரை புத்திமதி சொல்லி திருத்தலாம், சில பேரை திட்டி திருத்தலாம், சில பேரை கண்டுக்காம விட்டு திருத்தலாம். இது எல்லாம் பண்ணி திருந்தலனா அடிச்சுதான் திருத்தணும். ஏன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்.
உன்னை திருத்துறதுக்கு புத்திமதி சொன்னேன், கண்டிச்சேன், கண்டுக்காம கூட விட்டேன். அப்பவும் திருந்தலையே. அப்ப அடிச்சாதான் திருந்துவேனா? அதுக்கும் ரெடி. ஐயோ, திருத்தணும்னா நான் என்ன உங்க கணக்கு ராட்சசியா தெரியறேனா? ஓ, உனக்கு தெரியலையா? நீ ராட்சசியா இருக்கிறது உனக்கு தெரியல. எப்பவுமே நமக்கு நாம பண்றது சரியாதான் இருக்கும். ஆனா நம்மள பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் நாம பண்றது மிகப்பெரிய தப்புன்னு. அந்த மாதிரி நீ பண்ற தப்பு உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது, நான் கண்டிக்கிறேன். அது மாதிரிதான் நீங்க பண்ற தப்பு எனக்கு தெரியுது, நான் கண்டிக்கிறேன். இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இத நான் பல தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன். பொண்டாட்டினா நான் மட்டும்தான். ஆனா வெச்சிக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்கல்ல. லேகா, இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொறுமையா சொல்றேன். எனக்கு யார் கூடயும் எந்த தொடர்பும் இல்ல. ஆபீஸ்லயும் இல்ல, வெளியவும் இல்ல. அபி, இந்த பொம்மைங்களை வச்சு இன்னொரு விளையாட்டு இருக்கு, அது விளையாடலாமா? அபி, நல்ல விளையாட்டு, நம்ம விளையாடலாம். அபி, சரி, நீ விளையாடுற விளையாட்டே விளையாடலாம். அபி ஏன் என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறா? வாங்க உட்காருங்க. இப்பதான் கமிஷனர் ஃபோன் பண்ணாரு, நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு. என்ன விஷயம் மேடம்? இவ என் பொண்ணு லேகா. இவளோட ஹஸ்பண்ட் சபரி ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. லவ் மேரேஜ் தான். ஆனா இப்போ அவருக்கு நிறைய பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அதுலயும் ஒரு பொண்ணோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நாங்க எவ்வளவோ சொல்லியும் தன்னை மாத்திக்க அவர் தயாரா இல்ல. அது மட்டும் இல்ல மேடம், அந்த பொண்ணு பேச்ச கேட்டுக்கிட்டு என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. டார்ச்சர்னா அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, டெய்லி சண்டை. வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியறது இல்ல. நான் என்ன பண்ணணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.